நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று வீடியோக்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நபர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, எது ராகுக்கு எது தோஷம்? ராகுகேது தோஷம்னு சொல்றாங்களே சார், அதாவது ராகுகேது இருக்கிறவங்க ராகுகேது இருக்கிறவங்க தான் திருமணம் செய்யணும். இப்போ இது போன்ற இடங்கள்ல ராகுகேது இருந்தால் ராகுகேது தோஷம் என்று சொல்லப்படுதில்லை. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலே ராகுகேது தோஷம் அப்படி என்று ஒன்று உண்டா? இது ஜோதிடத்தில் பொதுவாக சொல்லப்படுது இல்லை. அது என்ன அமைப்பில் சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக லக்னத்திற்கு 2ஆம் இடம், உதாரணத்திற்கு துலாம் லக்னம், துலாம் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. லக்னத்திற்கு 2ஆம் இடம், லக்னம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இது போன்ற இடங்களில் ராகு கேது அமர்வது என்பது ராகு கேது தோஷம் என்று சொல்லப்படுதுங்க. அப்ப ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை ராகு கேது அதே போல தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு தான் இணைக்கணும் என்று சொல்லப்படுது. இது உண்மையிலே இந்த ராகு கேது என்பது வலிமையான அமைப்பாக தான் இருக்குதா, அப்படி அவ்வாறு தான் இணைக்கணுமா? அவ்வாறு மாறி இணைத்து விட்டால் அந்த அவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காதா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் உண்டுங்க. அப்ப இது போன்ற அமைப்பில் இணைச்சாதான் அங்க மன வாழ்க்கை நன்றாக இருக்குமா, அல்லது இந்த அமைப்பை மாறி நம்ம இணைச்சிட்டோம், தோஷம் உள்ள ஜாதகத்தை தோஷம் இல்லாத ஜாதத்தோடு இணைச்சிட்டா அப்ப அந்த மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காதா என்றெல்லாம் சொல்லப்படுது இல்லை. அதனோட உண்மைத்தன்மை என்ன? அதாவதுங்க, லக்னத்துல ராகு இருக்கு, லக்னத்துல ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல கேது இருக்கு. பொதுவாகவே 2, 7, 8ஆம் இடங்களோடு ராகு கேது தொடர்பு கொள்ளும்போது என்ன செய்யும்? தாமத திருமணத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்க முடியாதுங்க. லக்னத்துல ராகு இருக்கு, 7ல கேது இருக்காரு. அப்ப 7ஆம் அதிபதி யாரு? 7ஆம் அதிபதி இந்த ஜாதகத்துக்கு யாரு? 7ஆம் இடத்துக்கு சுபகிர தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே போல என்ன தசை நடைமுறையில் போயிட்டு இருக்கு? ராகு கேது லக்னத்துல கேது ராகு இருக்கு, 7ல கேது இருக்கு. என்ன தசை நடைமுறையில் போகுது? தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும். என்ன தசை நடக்குதுங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். இந்த இடத்துல ராகு தசையே கேது தசையே நடைமுறையில் இல்லை. வருதுங்க கேது தசை 7ஆம் இடத்துல அமர்ந்த கேது தசை 57 வயசுக்கு 58 வயசுக்கு பிறகு 60 வயசுக்கு பிறகு வருது. எந்த பாதிப்பும் கிடையாது. திருமண வயதுகளில் கேது தசை நடைமுறையில் வருது. அந்த கேதுவுக்கு நிவர்த்தி உண்டு. ஒருவேளை அந்த கேது குருவினுடைய பார்வையில் இருக்காரு, ஒரு குருவினுடைய 5ஆம் பார்வையில் இந்த கேது இருக்கின்றார். இந்த இடத்துல இந்த தோஷம் வேலை செய்யாது, இந்த தோஷமே கிடையாதுன்னே சொல்லலாம். அப்ப லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது அமர்ந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை என்பது தோஷத்தை விளக்கும். அப்ப இது போன்ற அமைப்பை சீர்தூக்கி பார்ப்பது கிடையாதுங்க. பொதுவாகவே லக்னத்துல ராகு 2ல ராகு இருக்காரு, 8ல கேது இருக்காரு. அப்ப இந்த இடத்துல ராகு கேது தோஷம் வந்துருச்சு. அப்ப இந்த ராகு கேது உள்ள ஜாதத்தை ராகு கேது உள்ள ஜாதத்தோட இணைக்கணும் என்ற அமைப்புல உண்மைத்தன்மை இருக்காருன்னா உண்மைத்தன்மை அறவே இல்லைங்க. அப்ப அது போன்ற அமைப்பை நம்ம சீர்தூக்கி பார்க்க கூடாதுங்க. ராகு கேதை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அதனுடைய தசை நடைமுறையில் வருதா? அதுலயும் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட நிலையில தான். 7ஆம் இடத்துல கேது ராகு, 2ஆம் இட குடும்பஸ்தானத்துல ராகு கேது. இப்ப இந்த இடத்துல ராகு இருக்காரு, 2ஆம் இட குடும்பஸ்தானத்துல ராகு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு சனியினுடைய பார்வையில் இருக்காருன்னு வச்சுங்க. சனியினுடைய 10ஆம் பார்வையில் இருக்காரு. இந்த இடத்துல சனி 10ஆம் பார்வையா பாக்குறாரு. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு அமர்ந்து அந்த சனியும் 10ஆம் பார்வையை பார்த்து எந்த விதமான சுபகிர தொடர்பு இல்லாத நிலையில இந்த இடத்துல எந்த ஒருவேளை ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இந்த இடத்துல நீச்சம், செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சனி வாங்கி கொஞ்சம் அதிகப்படியான பாவத்துவமான அமைப்புல இந்த சனியினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்குது. இந்த நிலையில இந்த ராகு தசை நடைமுறையில் வருது. இந்த நிலையில இந்த ராகு தசை இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ நடைமுறையில் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோட இணைக்கும் போது நம்ம யோசனை பண்ணணும். ஏன் 2ல ராகு இருக்காருங்கிறதுனால ராகுகே தோஷங்கள் அடிப்படையில் இல்ல, 2ஆம் இட குடும்பஸ்தானத்துல பாவகர்கள் அமர்ந்து அதை சனியும் பார்த்து இந்த பாவகம் பாதிக்கப்படுது என்ற அடிப்படையில இந்த காலகட்டத்தில் ராகு தசை நடக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பை தரும். ஆனா இந்த இடத்துல இந்த ஜாதகத்துக்கு ராகுகே தோஷம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஜாதகத்துக்கு ராகுகே தோஷம் இருக்கு. அப்ப இந்த ராகுகேது எப்படியாப்பட்ட தோஷமா இருக்கு? கடுமையான அமைப்பா இருக்கு. இந்த ராகு கடுமையான அமைப்பா இருக்கு. எப்படி கடுமையான அமைப்பா இருக்கு? ராகு சனியினுடைய 10ஆம் பார்வையை வாங்குறாரு, சனி செவ்வாயினுடைய பார்வை வாங்கி சனியை கடுமையான பாவத்துவத்துல ராகுவை பார்க்கிறாரு. குடும்பஸ்தானம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ராகுவோட தசை நடைமுறையில் வருது.
அப்ப இந்த நிலையில ராகுகேது தோஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு, ஆனா அந்த பிள்ளைக்கும் ராகுகேது இருக்குன்னு இது ஒரு ஆண் ஜாதகம்னு வைங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்குங்க சார். அப்ப இந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை இணைக்கலாமான்னா, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது அமர்ந்து அந்த ராகு கேது தசையை நடைமுறையில வராம வேற அந்த லக்னத்திற்கு யோகருடைய தசைகள் நடைமுறையில வந்து யோகமான திசையாக அந்த ஜாதகம் இருக்கும்போது இந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தோட எப்படி அனுப்பிங்க? ராகுகேது தோஷம் இருக்குங்கிற அடிப்படையில் இணைக்கலாமா? இணைக்க கூடாது. இந்த இடத்துல ராகு வந்து கடுமையான பாவத்துவம் அடைஞ்சிருக்காரு, கடுமையான கெடுபலனை தருவார். அதுக்காக இந்த அமைப்புல உள்ள ஜாதகத்தை ராகுகேது தோஷமும் இருக்கட்டும், ஆனா அந்த ராகு ஒரு குருவின் பார்வையில, அந்த கேது ஒரு குருவின் பார்வையில, அது ஒரு சுபகரத்துடைய இணைவுல, அல்லது அந்த பெண்ணுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடைமுறையிலே வரல அப்படிங்கிற அடிப்படையில இருக்கக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதகத்தோடு இணைப்பது என்பது சரியில்லாத அமைப்பு. அப்ப ராகுகேது தோஷம் என்ற அமைப்பே முதல்ல வந்து ராகுகேது இருக்கிறவங்கள ராகுகேது இல்லாதவங்களோட இணைக்கிறதுனால திருமண வாழ்க்கை சரியில்லாம இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த அமைப்பே உண்மை தன்மையா கிடையாது. ராகுகேது இருக்கிற ஜாதகத்தை ராகுகேது இல்லாத ஜாதத்தோட இணைத்து பல பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப எந்த அடிப்படை நல்லா இருக்காங்க? அப்ப எந்த அமைப்புனா இருவருக்குமே நடக்கக்கூடிய தசை சாதகமான திசை நடக்குது. ராகுகேது இருக்குதான், 2ல ராகு இருக்காரு, 8ல கேது இருக்காரு, ஆனா அந்த ராகு குருவினுடைய பார்வையில் இருக்காரு. இந்த இடத்துல ஒரு உச்ச குருவினுடைய பார்வை கிடைக்குது. குருவினுடைய பார்வையில் கூடிய ராகு என்ன செய்ய போறாங்க? இந்த லக்கணத்திற்கு நல்ல தைரியத்தை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துடைய பார்வை ராகு வாங்குறாரு. அப்ப இந்த இடத்துல கூடிய ராகு நல்ல பலனை தான் தருவாரு, கெடுபலனை தரமாட்டார். ஏன்னா இந்த இடத்துல சுபத்துவமான ராகு அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த இடத்துல ராகு தசையை நடந்தாலும் கூட, ஒருவேளை ராகு தசை நடக்காம துலா லக்னத்திற்கு யோகரான சுக்கிர தசை நடக்குதுன்னா இன்னும் நல்லது. அப்ப அந்த ராகு கேது எந்த நிலையில இருக்கு? சுபத்துவமா இருக்கின்றதா பாவத்துவமா இருக்கின்றதா? 8ல கேது இருக்காரு, மாங்கல்ய ஸ்தானத்துல கேது உட்காந்துட்டாரு, கேதுவோட தசை நடைமுறையில போறாரு, ஒரு குருவினுடைய பார்வை இருக்கு. இந்த இடத்துல கேது தசை நல்லதா செய்யும். என்ன நல்ல செய்யும்? பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரதேச இடங்களுக்கு வெளியில நகர்த்தி, வெளி மாநிலம் தூரதேச இடங்களுக்கு நகர்த்தி நன்மைகளை செய்யும். 8ஆம் இடத்துல கேது இருந்தா உடனே மாங்கல்ய ஸ்தானத்துல கேது. அப்ப இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பணம் வலிமையா இல்ல என்றெல்லாம் சொல்லப்படுது இல்ல, அதோட உண்மை தன்மையா கிடையாது. 8ல கேது அமரலாம், அது குரு பார்க்கும் போது அது நல்ல பலன் தான். அதே நேரத்துல கேதுவுக்கு வீடு கொடுத்த, ஒருவேளை குரு பார்வை இல்ல, கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் இங்க உச்சமா இருக்காரு. அப்ப கேதுவுக்கு வலிமையா இருக்காரு, நல்ல பலன் தான் தரப்போறாரு. அப்ப ராகு கேது தோஷம் என்ற அமைப்புல லக்னத்துல ராகு, 2ல ராகு, 7 8ல ராகு கேது. அப்ப கடுமையான ராகு கேது தோஷம். இந்த ஜாதகத்தை எடுக்காதீங்க, இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த ஜாதகத்தோட இணைக்க கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுதுல, அந்த அமைப்பே கிடையாதுங்க. ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராகு நல்ல நிலையில் இருக்காரா கெட்ட நிலையில் இருக்காரா, அதோட தசை நடைமுறையில வருதா, அல்லது ரொம்ப கடுமையான பாவத்துவம் அடைந்த நிலையில ராகுவோட தசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு 12 வயசுல ராகு தசை நடக்குது, 12 18 30 வருஷம், அது 30 வயசு வரைக்கும் நடக்கும், 18 வருஷம். இல்ல சார், ஒரு 2ஆம் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்காரு சார், சனி செவ்வாயுடைய பார்வை வாங்கி கொஞ்சம் கெட்டு தான் சார் போயிருக்காரு ராகு. அப்ப குடும்பஸ்தானத்துல அமர்ந்த ராகு இந்த இடத்துல பாவத்துவம் அடைந்த நிலையில அவர் கெடுபலம் தானே சார் செய்வாரு? ஆமா, கெடுபலம் தான் செய்வாரு. ஆனா அதனுடைய தசை நடைமுறையில முடியக்கூடிய தருவாய்க்கு பிறகு அது பிரச்சனையே கிடையாது. 30 வயதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு 2ஆம் இடத்துல ராகு தசை முடிஞ்சு குரு தசை ஆரம்பிக்குது போது என்ன கெடுபலன் வரப்போகுது? அப்ப அந்த தசை நடைமுறையில அப்ப என்ன செய்யணும்? இல்ல கடுமையான பாதிப்புகள் தரக்கூடிய நிலையில இருந்தாலும் அந்த ராகுவோட தசை முடியக்கூடிய தருவாயில இருக்கா, அல்லது அந்த தசையிலே நல்ல புத்திகள் நடைமுறையில வருதா என்றெல்லாம் பார்த்து திருமணம் செய்யணுங்க. இன்னொன்னு, ஒருவேளை இந்த குடும்பஸ்தானத்துல அமர்ந்த பாவத்துவமான ராகுனுடைய தசையை ரொம்ப லேட்டா வருது சார், ரொம்ப ரொம்ப லேட்டா வருது. அவனோட 55 வயசு 60 வயசுல 2 பேரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படணும்னா அதுக்கு பிறகு 60 வயசு பிறகு ஏற்பட்டா என்ன ஏற்படலாம் என்னங்க? அப்ப வயதானத்துக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புல நம்ம அந்த இதை வந்து நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சின்ன பிள்ளையிலே முடிஞ்சிருச்சு. 2ல ராகு இருக்காருங்க, பாவத்துவமா தான் இருக்காரு. அந்த பிள்ளைக்கு ராகுதசை இருப்பே 10 வருஷம், 10 வயசோட ராகுதசை முடிஞ்சிச்சு, பிரச்சனையே கிடையாது. அதுக்கு பிறகு குரு தசை, சனி தசை, அடுத்த தசைகள்ல ராகுதசை இல்லையே. அப்ப பிறந்த காலங்கள்ல அந்த பிள்ளை வந்து 8ல கேது இருக்காரு, அது அவரே பாவத்துவமாவே இருக்காரு, சனி செவ்வாயோட தொடர்புல கொஞ்சம் கெட்டு போயே இருக்காரு சார், 8ல கேது இருக்காரு சார். ஆனா அந்த பிள்ளை பிறந்ததே வந்து அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அப்ப கேதுவோட திசையில பிறந்திருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அதிகபட்சமா எவ்வளவு தூரம் வரைக்கும் வரப்போகுது? 7 வருஷம் வரைக்கும் கேது தசை வரப்போகுது. அப்ப கேது தசை முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் இந்த கேது தசையில பிரச்சனை கிடையாது. அப்ப ராகு கேது தோஷங்கிறத நீங்க எந்த அமைப்புல பார்க்கணும்? என்ன தசை நடைமுறையில போகுது, அல்லது அந்த தசை நடைமுறையில வருதா, இல்ல வயதான காலத்துக்கு பிறகு வருதா, அல்லது சின்ன வயசுலயே முடிஞ்சிருச்சா
அல்லது அந்த ராகு கேது சுபத்துவமா இருக்கா, சுபர் தொடர்புல இருக்கா. 7ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன, 7ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, களத்திரக்காரகன் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றாரா. 3 விஷயத்தை எதற்கும் 3 பார்க்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு, ஆனா 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமா இருக்காரு, நல்லா இருப்பாங்க. 7ஆம் இடத்துக்கு ஒரு குரு பார்வையில தொடர்புல இருக்கு, நல்ல விஷயம் தான். களத்திர காரகன்னா யாருக்கு, தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய களத்திர காரகன் யாரு, சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்தாலும் 7ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றார், சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். 33% பாதிக்கப்படுது, 66% நல்லா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நல்லா தான் இருப்பாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமையா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றார், களத்திர காரகன் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். ஒருவேளை ராகு திசை நடந்தாலும் கூட, 7ல ராகு அமர்ந்து தசை நடத்தினாலும் நீங்க மற்ற விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். பாவகாதிபதி, அந்த வீட்டுக்கு அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, களத்திர காரகன் நன்றாக இருக்கின்றாரா என்ற அமைப்பெல்லாம் பார்க்கணும். ராஜ்ய தோஷம் தான் இணைக்கணும். லக்னம் 2, 7, 8ல ராஜ்யம் இருந்தாலே கடுமையான தோஷம். அதை பார்த்த மாத்திரத்தில் உடனடியாக உங்க பொண்ணுக்கு ராஜ்ய தோஷம் என்றெல்லாம் சொல்லப்படுது. இல்ல ஜோசியர் சொல்றதை விட நீங்களே பார்த்துட்டு ஆமா சார் என் பொண்ணுக்கு வந்து லக்னத்துல ராஜ்யம் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப ராஜ்ய தோஷம் தானே. அந்த ராகுவையோ அல்லது கேதுவையோ ஒரு குருவினுடைய பார்வையில் இருக்கும், அல்லது அந்த தசையை நடைமுறை வராம இருக்கும். அப்ப அந்த தோஷமே கிடையாதுங்க. அப்ப இந்த தோஷம் உள்ள ஜாதகத்தை தோஷம் இல்லா ஜாதகத்தோட இணைக்கலாம்னா இணைக்கலாம், 100% இணைக்கலாம். தசையினுடைய அடிப்படையில அந்த ஜாதகத்திற்கு நல்ல தசாபுத்தி நடைமுறையில் போகுதா, இந்த பெண்ணுக்கு நல்ல தசை, இந்த பையனுக்கு நல்ல தசை நடந்துட்டு இருக்கா, அந்த அடிப்படையில் தாராளமாக நம்ம இணைக்கலாம். தசாபுத்தி தான் சம்பவம். சரியில்லாத தசாபுத்தியில் வரும்போது, அவயவ தசாபுத்தி வரும்போது, பாவத்துவம் அடைந்த கிரகத்தோட தசாபுத்தியில் நடைமுறையில் வரும்போது கண்டிப்பாக அது கெடுபலனை தரும். ஆனா அந்த தசாபுத்தி முடிஞ்சிருச்சுன்னா அதனால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படி சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.